எதிரணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன பார்த்து சங்கின்னு சொல்றீங்களே, எப்படி நீங்க என்ன போய் சங்கின்னு சொல்ல முடியும்? நீங்க கூட பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தீங்க, அதனால நான் மட்டும் எப்படி அந்த குற்றத்திற்கு ஆளாவேன் என்று கேட்கிறார். நான் ஒன்றை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் பிஜேபியோடு வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணி வைத்திருந்தார்கள். ஆனால் காமன் மினிமம் புரோகிராம், குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் என்று ஒன்றை உருவாக்கி இஸ்லாமிய மக்களுக்கு, சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக எதையும் செய்யக்கூடாது என்று அவர்களிடம் திட்டவட்டமாக தெரிவித்து அந்த காமன் மினிமம் புரோகிராம எழுதி வாங்கி அதை தேர்தல் அறிக்கையாக, அந்த தேர்தல் அறிக்கையில பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில அது அங்கே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணியின் தேர்தல் அறிக்கையாக வெளியே வந்தது. அந்த தேர்தல் அறிக்கையில காஷ்மீருக்கு இருந்த தனி அந்தஸ்து பறிக்கப்படும் என்று சொல்லப்படவில்லை. யூனிஃபார்ம் சிவில் கோடை நிறைவேற்றுவோம் அப்படிங்கறத சொல்லக்கூடாது என்று அதை நிறுத்தி வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ பாதிப்பு வரக்கூடிய எதையும் அனுமதிக்காமல் கூட்டணி வைத்து அதை வெற்றிகரமாக நடத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சிஏஏ கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணார்? எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? பேசல. முத்தலாக் பில் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசி இருப்பாரா? இல்ல. இஸ்லாமியர்களுக்கு எதிராக வக்ஃப் போர்டு சட்டங்களை கொண்டு வந்தார்கள். எதிர்த்து ஒரு வார்த்தை அந்த இயக்கமோ அந்த கட்சியோ பேசியதா? இல்லை. விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்தார்கள். பேசினாங்களா? நேத்து கூட சிறுபான்மை இனத்தவர்கள் நடத்தக்கூடிய என்ஜிஓக்களுக்கு வெளிநாட்டிலே இருந்து வரக்கூடிய பணத்தை நிறுத்தக்கூடிய ஒரு சட்ட வடிவம் கொண்டு வரப்படுகிறது பார்லிமெண்ட்ல. அதை எதிர்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள், நாம் குரல் கொடுக்கிறோம். ஆனால் அதிமுக அதை எடுத்து ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாங்களா? இல்ல. இதனாலதான் நீங்க சங்கியாக மாறிவிட்டீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களை பார்த்து சொல்கிறோம். பிஜேபி எதை சொல்லுதோ எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கீங்க. அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே தலையாட்டுறீங்க. அதனால நீங்க முழு சங்கியாவே மாறிட்டீங்க. பாதியெல்லாம் இல்ல. தேர்தல் முடிஞ்ச உடனே தயாரா இருங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு உங்களை ஆளுநரா அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களோட கூட்டணி வச்சவங்களுடைய நிலை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த கட்சி எங்க போச்சு, அந்த தலைவர்களுடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு காமன் மினிமம் புரோகிராமா நிச்சயமா ஒரு மாநிலத்துடைய ஆளுநராக உங்களுக்கு பணி காத்து கொண்டிருக்கிறது. நல்ல. அதோட இன்னொரு கேள்வி கேட்கிறாரு முதலமைச்சரை பார்த்து, உங்க சகோதரிய காங்கிரஸோட கூட்டணி பேசுறதுக்கு டெல்லிக்கு அனுப்புறீங்களே, அவங்க சங்கியான? டெல்லிக்கு போனா சங்கி இல்லங்க. டெல்லிக்கு போய் காங்கிரஸோட கூட்டணி பேசினா சங்கி இல்லங்க. பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை முன்வைத்து பேசும்பொழுதுதான் நீங்கள் சங்கி என்று அழைக்கப்படுவீர்கள். அதனால இப்ப வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்ல. சில ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னீர்கள், இனிமேல எந்த காலகட்டத்திலையும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு. தேர்தல் வந்த உடனே கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்களோடு கைகோர்த்து கொண்டு மேடையிலே நிற்கும் போதுதான் உங்களுடைய சங்கித்தனம் முழுமையாக வெளிப்படுகிறது. அதனால தமிழ்நாட்டில் இந்த சங்கிகளுக்கு இடமில்லை 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 என்பதை திருப்ப
இடத்திலிருந்து தொடங்கி நாம் நிரூபிப்போம். தமிழ்நாட்டில் வளர்ச்சி பணிகள் நடைபெற வேண்டும். நம்முடைய 5 ஆண்டு சாதனைகள்ல திருப்பரங்குன்றத்துல 65 கோடியில பழங்காநத்தம் மதுரை சந்திப்பு திருப்பரங்குன்றம் ரயில் நிலையம் இடையே மதுரை கன்னியாகுமரி சாலையிலே மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் கோயில் அருகே ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 41 கோடி செலவுல இருவழி சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல தினமும் அன்னதானம் வழங்குவதற்கு அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த பணிகள் தயாராகி வருகிறது. இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் அமைந்துள்ள லட்சுமி தீர்த்த குளத்தை சீரமைப்பதற்காக 6.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளது. மதுரை மாநகராட்சி விரிவாக்கப்பட்ட பகுதியிலே பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்காக 471 கோடி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இப்படி அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய அளவிற்கான திட்டங்களை செயல்படுத்திவிட்டுத்தான் வந்து இங்கே உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். அதனால தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்ல, நம்முடைய விவசாயிகளை பாதுகாக்க, நம்முடைய இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க, மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற அதிமுக சொல்லுது நாங்க ஆட்சிக்கு வந்தா பிரிட்ஜ் கொடுப்போம்னு. நான் கேக்குறேன், உங்க வீட்டுல ஏற்கனவே பிரிட்ஜ் இருந்துச்சுன்னா இன்னொரு பிரிட்ஜ் வச்சுட்டு என்ன செய்யறது? அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், நாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறோம். அந்த கூப்பனை வைத்துக் கொண்டு உங்க வீட்டுல என்ன இல்லையோ அதை வாங்குங்க. நாங்க பிரிட்ஜ் கொடுப்போம் இதை கொடுப்போம்னு உங்க மேல திணிக்கல. உங்களுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றி தரும். வருவாங்க இந்த பக்கம் ஓட்டு கேட்டு அவங்க கிட்ட கேளுங்க. ஊர் பூரா டோல்கேட் திறந்து வச்சு மக்களை படாத பாடுபடுத்துறீங்களே, இதுக்கெல்லாம் முடிவு எப்ப வரும் அப்படின்னு கேளுங்க. சிலிண்டர் கேஸ் இன்னைக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் தீர்வு செய்வதற்காக காண்பதற்காக என்ன செய்ய போறீங்க? ஏன் முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று கேளுங்கள். இந்த பிஜேபி ஒன்றிய ஆட்சி வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் கியூல தான் நாங்க நின்னுகிட்டு இருக்கோம். கோவிட் நேரத்துல கியூல நின்னோம், பண மதிப்பிழப்பு வந்த பொழுது கியூல நின்னோம், பெட்ரோல் டீசலுக்காக கியூல நின்னோம், இப்ப சிலிண்டருக்காக கியூல நிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில போய் எடப்பாடி பழனிசாமி என்ற தமிழகத்தின் தலைவரும் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கறதுக்கு கியூல தான் நின்னுகிட்டு இருக்காரு. அதனால நம்மள கியூலியே நிறுத்திட்டு இருக்கவங்களுக்கு, அவங்களோட கூட்டணி வைத்திருக்க கூடியவர்களுக்கு சரியான பாடம் சொல்லி தரக்கூடிய நேரம் இது என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நம்முடைய வேட்பாளர் கிருத்திகா அவர்களுக்கு உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.